இதுதான் எங்கள் அம்மாவோட கனவு இல்லம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு சூப்பரான லைட் இருக்குது, அழகாக இருக்குது. அப்படியே போய் அவங்கள உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் கனவு இல்லம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப வருஷமாக கட்டணும்னு நினச்சிட்டு இருந்து இப்போ கட்டியிருக்காங்க. ஹாப்பியாக உள்ளே போகிறாங்க. இது அவங்களோட பேரன் பேத்தி, இது அவங்களோட பொண்ணு அங்கே வாசலில் இருக்காங்க. அப்படியே உள்ளே போகிறாங்க. ஹாலுக்கு அப்படியே உள்ளே நுழையிறாங்க. ஹாலுக்கு வந்துட்டாங்க. இதுதான் ஹால். இதில் வந்து ஒரு ஜன்னல் ஒன்று போட்டிருக்கிறோம். மேலே சீலிங்கில் வந்து லைட் எரியுது. அப்படியே திரும்பினா இந்த பக்கம் ஒரு ஜன்னல். அப்படியே நம்ம கிச்சனுக்கு போகலாம். பாருங்கள், அழகான லைட் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கிறோம். கிச்சன்லேயே 2-3 ஜன்னல் நிறைய போட்டிருக்கோம். இப்போ தான் அடுக்கெலாம் வாங்கி வச்சுருக்குறோம். நியூ வீடு அப்படின்றதுனால கொஞ்சம் பொருள் தான் இருக்குது. அவ்வளோதான், கிச்சன் பார்த்தாச்சு. பெட்ரூமுக்கு போகிறோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள், இப்போ தான் புதுசாக வாங்கினோம். என்னுடைய பேரன் பேத்திலாம் நிற்கிறாங்க. சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ தான் கட்டில் வாங்கி போட்டோம். இங்கேயும் ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம். பீரோ புதுசாக வாங்கினோம். அப்படியே வெளியே வந்தோம்னா சூப்பரான ஒரு டாய்லெட் கதவு. டாய்லெட் அழகாக இருக்குது. இதான் வாஷ் பேசின். செவுரு பாருங்கள், நியூ மாடலாக நல்லா கண்ணாடி வச்சு வாத்துலாம் இருக்கிற மாதிரி நல்லா செவுரு போட்டிருக்கோம். செவுரில் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். என்னுடைய வீடு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், இவங்க 2 பேருமே சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. சூப்பராக இங்கிலீஷ் பேசுவாங்க. எப்போ நீங்கள் சென்னை கிளம்புறீங்க? டுமாரோவா? சிங்கப்பூர் கிளம்புறது நெக்ஸ்ட் வீக். ஓகே, டன். எஸ்மா, Did you eat? How are you? ஃபைன். ஓகே, தேங்க்யூ. Bye. இதுதான் அந்த வீட்டோட மாடி. ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டிருக்கோம். இங்கே ஒரு ரூம் இருக்குது, உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். ஆனால் வந்து சாவியை வந்து கீழே வச்சிட்டோமா, மிஸ் பண்ணிட்டோமான்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இது வந்து வாட்டர் டேங்க்கோட ஸ்டேர்ஸ். இது நேராக போனால் மேலே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அதுதான் திறக்க முடியல. இந்த லைட் காமிக்கிற பாருங்க. இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா சென்னையிலலாம் இந்த மாதிரி ஒரு வியூலாம் பார்க்க முடியாது. சுற்றியும் வந்து எம்டி லேண்ட் இருக்குது. இங்கே நைட்டுன்றதுனால அதிகமாக தெரியல. ஃபுல்லாக பயங்கர க்ரீனிஷாக இருக்கும் நிறைய. இதில் ஒரு தோட்டம் இது ஆக்சுவலி. இதில் நிறைய மயிலெலாம் கூட போகும் பகலில். இன்னொரு தடவை வரும்போது மயிலோடு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாருங்கள், எங்கள் வீட்டை சுற்றிலையும் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். உங்கள் பக்கத்தில் பாருங்கள், ஃபுல்லாக தேங்காய் காய்ச்சிருக்கு. அணில் பாருங்கள் இவ்வளோ அழகாக சத்தம் போடுது. தென்னை மரத்தில் செம காய் காய்ச்சிருக்கு. சிறு தோட்டம் தான் அது. வந்து வேப்ப மரம் ரொம்பவே நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் பனை மரம், தென்னை மரம். அங்கே இதான் பக்கத்து வீடு மாடி. அங்கேயும் முருங்கை மரம் வச்சுருக்காங்க. தோட்டம் ஆப்போசிட்டில் வந்து முருங்கை தோட்டம். இந்த பக்கம் வந்து அடிக்கடி மயில் வரும். ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிச்சோம்னா அதை பார்க்கலாம். இதான் மொட்டை மாடி ரூம். இது நேற்று வந்து சாவி கிடைக்கல, சாவி திறந்துட்டேன். இதான் வந்து செல்ஃபு. இது வந்து சிங்க்கு நம்ம சில்வரில் வைக்க சொன்னோம். அப்படின்னா லாஸ்ட் டைமில் விட்டோம், அதனால் இந்த மாதிரி கடப்பாக்கல்லே வச்சுட்டோம். இந்த பக்கம் இந்த பக்கமும் தென்னை மரம் தான். பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். தென்னை மரம். இதான் பாத்ரூம். மாடிலையும் ஒரு பாத்ரூம் இருக்குது. டோர் ரொம்பவே அழகாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வாஷ் பேசின். இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட். அதே மாதிரியே கண்ணாடி. செவுரு பாருங்க, டைல்ஸு.
ரொம்பவே அழகாக இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இனிமேல் வந்து நான் வந்து சென்னைக்கு கிளம்பணும். இனிமேல் வந்து கன்னியாகுமரியில் ஒரு வீடு இதே மாதிரி எடுத்தா இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கில். அதை நீங்கள் தவறாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னுடைய கனவு எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஆசைப்பட்டு கட்டினது. எங்கே போனாலும் வீடு இல்லைன்றதுக்கு ஒரு மரியாதையும் இருக்காது. அதுக்காகவே நாங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு மதிக்க மாட்டாங்க. அதுக்காகவே இந்த வயசான காலத்தில் இந்த வீட்டை நான் கட்டினேன். பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.